வணக்கம். என் பேர் வந்து வெங்கடேஷ். நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் நட்டாலைன ஊரில் இருக்கேன். எனக்கு இந்த சின்ன வயசுலேருந்தே இந்த பஸ்ஸு, லாரி இதுன்னா ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி சின்ன சின்னதாக ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீ டைமில் இந்த போஸ்ட்டில் இருக்க விளம்பர அட்டை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி சின்னதாக பண்ணிகிட்டு இருந்தேன். அது வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சி போச்சுது. அப்போது இருந்தாலும் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். அது மாதிரி சின்ன கொஞ்சம் பெருசாக பண்ணும்போது வாவலி கடை இந்த பொருட்காட்சியில் எல்லாம் கொண்டு வச்சுருந்தேன். அது எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த அட்டையில் வந்து பண்ணுறது வந்து நம்ம கொஞ்சம் ஃபினிஷிங் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து இந்த ஃபோம் ஷீட்டு ஃப்ரீ டைம் நிறைய கிடச்சிது. இந்த ஃப்ரீ டைமில் இந்த ஃபோம் ஷீட்னு ஒரு ஷீட்டு கேள்விப்பட்டேன். அதில் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபினிஷிங் எல்லாம் கரெக்டாக கிடைக்கும். அது மாதிரி அந்த ஃபினிஷிங் ஷீட் வாங்கி ரெடி பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஷீட்டு வந்து ஒரு ஷீட்டு மட்டுமே 4-8 ஷீட்டு வருது. அது வந்து 1400 வருது ஒரு ஷீட்டு மட்டுமே. அந்த ஷீட்டு வாங்கி இங்கே ஃப்ரீ டைமில் வேலைக்கு போகும்போது அந்த ஷீட் வாங்கி ரெடி பண்ணிட்டு இந்த ஷீட்டை வாங்கி வீட்டிலேருந்து ஃப்ரீ டைமில் ரெடி பண்ணுவேன். ரெடி பண்ணும்போது அது நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சமூக வலைத்தளங்களில் எல்லாம் போட்டேன். அது நல்லா இதாக வைரல் ஆயிடுச்சுது. இந்த ஃபோம் ஷீட்டு வந்து 5 mm திக்னஸில் இருக்கும். இந்த ஷீட் வந்து பயங்கர நல்ல ரேட்டு ஜாஸ்தி, 1400 வருது. அதனால இந்த முதல்ல சின்னதாக பண்ணேன். அப்போ வந்து வீட்டு பக்கத்தில் குழந்தைங்க அவங்களுக்கெல்லாம் விளையாடுறதுக்காக ரெடி பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நம்ம அதை கொஞ்சம் பெருசாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு நிறைய ஷீட்டெல்லாம் வாங்கி கொஞ்சம் பெருசாக ஒரு பஸ்ஸோட நீளம் வந்து 2 அடி சைஸ் வர மாதிரி 2 அடி 1 அடி ஹைட்டு வர மாதிரி ரெடி பண்ணேன். அது வந்து எல்லாருக்கும் நல்லா பிடிச்சிது. அதுக்குள்ளாடி ஒரு பஸ்ஸுக்குள்ளாடி என்ன வருமோ அது எல்லாமே இருக்குது. கைப்பிடி ஆனாலும் சரி, ஸ்டியரிங்கு, கியர் லிவர் எல்லாமே ஷீட்டு எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ளாடி LED லைட்டு இதெல்லாமே செட் பண்ணி ஒரு பஸ்ஸுக்குள்ளாடி என்ன அம்சம் இருக்குமோ அது எல்லாமே அந்த பஸ்ஸுக்குள்ளாடி இருக்குது. பார்க்குறதுக்கு தத்ரூபமாக ஒரு ஒரிஜினல் பஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி ரெடி பண்ணுறேன். இப்போ அது வந்து யூடியூப் சேனல்லாம் போட்டிருக்காங்க. அவங்க போட்டதில் இருந்தது பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இந்த எங்களோட பஸ்ஸு இருக்குது அந்த பஸ் மாதிரி ரெடி பண்ணி தர முடியுமான்னு. நான் சரின்னு சொல்லியிருக்கேன். அவங்க நிறைய பேர் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் பஸ் எல்லாம். அவங்க கம்பெனி பஸ்ஸு ஆஃபீஸில் வைக்கிற மாதிரி, அவங்கள ஒரு ஞாபகமாக இருக்கிற மாதிரி பழைய மாடல் பஸ் எல்லாமே அவங்கள ஒரு ஞாபகமாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த சின்ன மாடல் வண்டிகள் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நான் அந்த மிஷினரி ஐட்டம் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாமே ஹேண்ட்மேடு தான். இது வந்து ஒரு ஸ்கேலும் ஒரு கத்தியும் ஒரு மார்க்கரும் வச்சு நம்ம CD மார்க்கர் இருந்தால் போதும், இதை ரெடி பண்ணிடலாம். அது இல்லாமல் ரெடி பண்ணிவிட்டு இந்த பெயிண்டிங் எல்லாமே வந்து ஈஸியாக வர்றதுக்கு வந்து நான் கையிலேயே பெயிண்ட் பண்ணுறேன். கொஞ்சம் டஃப்பாக வர்றதுக்கெல்லாம் ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு பஸ்ஸு ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு 2 வாரம் மேலே ஆகுது. அது என்ன இவ்வளோ நாளாக ஆகுதுன்னா அதில் ஏகப்பட்ட சின்ன வேலை இருக்குது. அது நிறைய டைம் எடுக்கும். அதனால தான் 2 வாரத்துக்கு மேலே ஆகுது. ஒரு பஸ்ஸு செய்து முடிக்கணுன்னா ஒரு பஸ்ஸு செய்கிறதுக்கு திங்ஸு ரேட்டு மட்டுமே 3000 மேலே ஆகுது. ஷீட்டு, இந்த பேரிங்கு, லைட்டு, பெயிண்ட்டு, ஸ்டிக்கர் எல்லாமே அது ஒரு வண்டிக்கு மட்டும் 3000 மேலே திங்ஸ் ஆகுது. அது இல்லாமல் இது ரெடி பண்ணி 2 வாரம் ஆகுது. நான் இருந்து ரெடி பண்ணணும். அதுக்கான கூலியும் எல்லாம் சேர்த்து தான் 7000 இப்போ வாங்குகிறேன். நான் இப்போ வந்து சென்னையில் ஒரு தனியார் கம்பெனியில் வேலைக்கு போய்ட்டுருக்கேன். அங்கே போயிட்டு இந்த யூடியூப் சேனலில் வந்து போட்டிருந்தாங்க. அதை பார்த்து கர்நாடகாவிலேருந்து ஒரு கன்னடா சினிமா டைரக்டர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க நம்பர் எடுத்து. அதில் வந்து அவங்களுக்கு ஷூட்டிங் பண்ணுறதுக்கு சின்ன மினியேச்சர் மாடலில் வண்டி ரெடி பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அது மாதிரி அவங்க ஒரு ஃபோட்டோ தந்தாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்து நான் அப்படியே அது மாதிரியே ரெடி பண்ணி கொடுத்தேன். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு இந்த ஷூட்டிங் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பொருள் செலவு நிறைய ஆகாமல் மீடியமான இதில் அவங்களுக்கு நல்ல சேஃபாக நல்ல ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது, செட் ஆகுது. அது இல்லாமல் இது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டு மையமாக வச்சு எடுக்கிறாங்க படம்.
அந்த படத்தில் வந்து அவங்க 3 வண்டி செய்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு லாரி செய்து கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு மரம் கொண்டு போகிற ஃபாரஸ்ட் வண்டி மாதிரி செய்து கொடுத்துருக்கேன், அடுத்து ஒரு ஜிப்சி கார் செய்து கொடுத்துருக்குறேன். அதை 3மே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அவங்க நடிகளுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சது. அவங்க வியந்து கேட்டாங்களாம் இது யார் பண்ணது அப்படின்னு. அடுத்து வந்து இனிமேலும் அவங்க நிறைய ஆர்டர் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. இந்த மினியேச்சர் மாடல் வண்டி வச்சு ரெடி பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பொருள் செலவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது இல்லாமல் இனிமேல் அவங்க கேட்டிருக்காங்க நிறைய மினியேச்சர் மாடல் ரெடி பண்ணணும், ஷூட்டிங் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணணும், அது மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்க ரெடி பண்ணி கேட்குறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கன்னடா இதில் வந்து ரிவெஞ்சுன்னு ஒரு சினிமா புதுசாக தயாராகிட்டு இருக்குது. அந்த சினிமாவில் தான் என்னோடய மினியேச்சர் மாடல் வண்டி யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து அவங்களுக்கு என்னென்னா அந்த பொருள் அந்த வண்டி விபத்துக்குள்ளாகிறது, வெடிக்க வைக்கிறது எல்லாமே அவங்களுக்கு இந்த மினியேச்சர் மாடல் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு பொருள் செலவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அது இல்லாமல் இது அவங்க ரெடி பண்ணி தரது வந்து எனக்கு ரொம்ப ரெடி பண்ணி கேட்குறது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் நமக்கும் கொஞ்சம் பெருமையாக இருக்கும், படத்தில் வரும்போது நமக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும். கன்னட சினிமா வந்து வெளிவந்த பிறகு எனக்கு இதை போல் நிறைய ஆர்டர் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த ஆர்டர் மூலமாக எனக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் இது அடுத்த கட்டமாக இதை ரிமோட்டில் பண்ணுற மாதிரி நான் ரெடி பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அவங்க அடுத்த சினிமாவில் இந்த மினியேச்சர் வாய்ப்பு தந்தாங்கன்னா அடுத்தது ரிமோட்டில் பண்ணலான்னு நான் ரெடி பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அவங்க வாய்ப்பு தந்தாங்கன்னா எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரிமோட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்தாலும் அவங்க தாரது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் ரெடி பண்ணி கொடுக்குற ரெடியாக இருக்கேன். இந்த கன்னட சினிமாவில் வந்து வாய்ப்பு மாதிரி வேறு தமிழ் சினிமாவில் நிறைய வாய்ப்பு வந்துச்சுன்னா இதை மாதிரி நிறைய இந்த ஒர்க்கையே நான் முழு நேரமாக செயல்படுத்தலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். தமிழ் சினிமாவில் நிறைய ஆர்டர் வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் பொருள் செலவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்.